கோவையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கிடையிலான போட்டிகள் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசளித்து கிளறவிப்பு. கோவையில் சில்ட்ரன் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடைபெற்றது. கோவையில் உள்ள பல்வேறு இல்லங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட ஆண், பெண் குழந்தைகள் பங்கேற்று விளையாடினர். கோகோ, கபடி, வாலிபால், தடகளம், செஸ், கேரம், கிரிக்கெட் உள்ளிட்ட ஏராளமான போட்டிகளில் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். 2 நாட்கள் நடந்த இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு கோப்பைகள், பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டனர். இல்லங்களில் குழந்தைகளுக்கு கல்வி, விளையாட்டு போன்றவை எட்டாக்கனியாக இருக்கின்றன. எனவே ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி, விளையாட்டு உள்ளிட்டவற்றின் மேம்பாட்டுக்காக இந்த போட்டிகளை நடத்தியதாகவும், அதன் மூலம் குழந்தைகளின் மன உறுதியை ஏற்படுத்த உதவும் எனவும் சில்ட்ரன் சாரிட்டபிள் டிரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் பாலா தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இணைந்து நடத்தும் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே 2025. இதில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் கல்வி தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்காக ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக வருடாந்திர ஒவ்வொரு டைம் நான் நடத்துகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இல்லங்கள் இருக்கக்கூடிய சிசிஐயில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவரும் இந்த ஸ்போர்ட்ஸில் அவங்களை ஊக்குவிக்கும் வகையாக ஒவ்வொரு வருடமும் நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இது மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குழந்தைகளும் செஸ்ஸு, கேரமு, கபடி, கொக்கோ, வாலிபால், 100 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப், ஷார்ட் புட்டு, இந்த மாதிரி கேம்ஸில் நம்ம இந்த 2 நாட்கள் நடத்திட்டு இருக்கோம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும், 2வது நாள் பெண் குழந்தைகளுக்கும் நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கல்வியில் மட்டும் கிடையாது, விளையாட்டிலையும் அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.